இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் क्वेश्चंसும் நிறைய வரும். ஓகே, இன்னைக்கு பிரேம்சந்தினுடைய दो भाइयों की कथा लेसन बुक बैक क्वेश्चंस பார்க்க போறோம். ओके, फर्स्ट क्वेश्चन பாருங்க. कांची हाउस में कैद पशुओं की हाजिरी क्यों ली जाती होगी? ओके, हाजिरी इज अटेंडेंस. सो என்ன சொல்றாங்கன்னா, காஞ்சி ஹவுஸ்னு இதுல ஒன்னு படிச்சிருக்கீங்க. காஞ்சி ஹவுஸ்னா நம்மளோட ஹீராவும் மோத்தியும் லாஸ்ட்ல ஒரு இடத்துக்கு போறாங்க. ஐ டோல்ட் யூ அந்த இடம் என்ன இடம்? அந்த மாடை வந்துட்டு ஸ்லாட்டர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடம் மாடு ஆடு அனிமல்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஸ்லாட்டர் பண்ணுற இடம் காஞ்சி ஹவுஸ். அதோடைய லெதர் எடுக்கிறதுக்காகவோ இல்லை ஃப்ளஷுக்காகவோ அதை வந்து ஸ்லாட்டர் பண்ணுற இடம் காஞ்சி ஹவுஸ். இப்போ क्वेश्चन என்னன்னா, காஞ்சி ஹவுஸ் மே கைது பசுவோं की हाजिरी क्यों ली जाती होगी? அங்கே வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க, எத்தனை பசு இருக்குன்னு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. இது எதுக்கு எடுக்கிறாங்க? வை இட் has been taken அப்படின்றது क्वेश्चन. ओके, कांजी हाउस में उन पशुओं को रखा जाता था जो लावारिस होते हैं. लावारिस होते हैं. एक प्रकार से उन पशुओं की देखभाल की जाती है तथा समय समय उनकी नीलामी भी की जाती है. वहाँ निम्नलिखित कारणों से पशुओं की हाजिरी ली जाती है. லாவாரிஸ், லாவாரிஸ் என்ன அர்த்தம்னா, அதை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதாவது அது ஓனர் யாரும் இல்லாத பசு. காஞ்சி ஹவுஸ்ல உன் பசுவோங்கோ ரக்கா ஜாத்தா ஹே, ஓனர் இல்லாததோ இல்லை கொண்டு வந்து இங்கே விடுற மாதிரியான பசு தான் அங்கே இருக்கு. ஏக் பிரகார் से उन पशुओं की देखभाल की जाती है. அங்கே வந்து ஒரு விதமாக அந்த பசுக்களை பார்த்துக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, இல்லை அதெல்லாம் இல்லை, ஒரு விதமாக அந்த பசுக்களை அங்கே கொண்டு விட்டுட்டா அவங்க பார்த்துக்கிறாங்க. तथा समय समय उनकी नीलामी भी की जाती है. ஸோ அப்பப்போ அதை என்ன பண்ணுறாங்க, நீலாமி அப்படின்னா அதோட கவுண்ட் எடுத்துக்கிறாங்க. எதுக்காக எடுக்கிறாங்க? பசுவோं हाजिर की ली जाती है. எதுக்கு? पशुओं की संख्या का टिक टिक पता रहे. ஃபர்ஸ்ட் என்னது, எவ்வளோ அவங்க கிட்ட அனிமல்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு नंबर्सக்காக. संख्याना என்னது, नंबर्सக்காக. पशुओं की सेहत की जानकारी तथा पहचान रखने के लिए. सेहत हेल्थ कंडीशन. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க, அந்த பசு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், இல்லை ஸ்லாட்டருக்காகவோ லெதருக்காகவோ அவங்க வந்து ஸ்லாட்டர் பண்ணுறாங்க, அது எப்படி இருக்கு ஹெல்த்துக்காக. தத்தா பெஹச்சான் ரக்னே கீழே, அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஒருத்தவங்க கேட்குறாங்க, எங்ககிட்ட இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காகவும் பண்ணுறாங்க. आवारा उत्पाद मचाने वाले पशुओं को अलग रखने के लिए. आवारा उत्पाद, ஆவாதானா ரொம்ப அட்டகாசம் பண்ணுறது, அதாவது ரொம்ப வந்து அடங்காததுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறது. உத்பாத் அப்படின்னா மேபி என்ன சொல்கிறது, அதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா, இப்போ கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறது. மச்சானே வாலே, உத்பாத் மச்சானே வாலே பசுவுக்கு அலகு ரக்கணிக்கு, அதை வந்து தனியாக வைக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க. புரியுதா? Shall we go on for the second one? Yes, ma'am. छोटी बच्ची का बैलों की प्रति प्रेम क्यों उमट आए? ஸோ क्वेश्चन என்னது, நம்ம பார்த்தோம் அந்த வீட்டில் வந்து ஒரு छोटी बच्ची இருக்குன்னு பார்த்தோம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, எல்லா क्वेश्चन பேப்பர்லையும் இருக்கும். छोटी बच्ची का बैलों के प्रति प्रेम क्यों उमट आए? ஸோ அந்த बैलों மேலே அந்த அந்த பர்டிகுலராக அந்த கேர்ள் சைல்டுக்கு ஏன் வந்து அவ்வளோ அன்புன்னு கேட்குறாங்க. நம்ம லெசன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாடுங்களுக்கு வந்து அவர் சாப்பாடு கொடுப்பான். அவங்க வீட்டில் அடிச்சா கூட வாட் தட் லிட்டில் கேர்ள் டிட், ஷீ இஸ் கம்மிங் அண்ட் கிவிங் ஃபுட் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. छोटी बच्ची का बैलों के प्रति प्रेम उमड़ने के निम्नलिखित कारण है. ஸோ இந்த ரீசன்ஸ் என்னென்ன பாருங்க. छोटी बच्ची की माँ मर चुकी थी. ஸோ வி ஆல் நோ தட் அந்த பொண்ணுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க. वह सौधेलेपन, सौधेलेपनना स्टेप मदर. ओके, का दर्द चेली रही थी. சௌதேலேப்பன்னா அதாவது ஸ்டெப் மதர் கிட்ட வளர்றது தான் சௌதேலேப்பன். ஸோ அதனுடைய தர்த், அந்த பெயின் வந்து அவளுக்கு தெரியும். தர்द चेली रही थी. वह माँ के बिछुड़ने का दर्द जानती थी. बिछुड़ने அப்படின்னா செப்பரேஷன். ஸோ அம்மா கிட்ட இருந்து செப்பரேட் ஆகிறதுனுடைய அந்த பெயினும் வந்து அவளுக்கு தெரியும். दर्द पेन. उसे लगा कि वे भी उसी की तरह आभागे है, आभागे अनलकी और अपने मालिक से दूर है. அதே இந்த பொண்ணு மாதிரி அவங்களும் வந்து ஒரு அன்லக்கி பர்சனாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஓனர்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க. தே ஆர் அவுட் ஃப்ரம் தேர் ஓனர். ஓகே, அதனால அவ என்ன பண்ணுறா, ஹெல்ப் பண்ணுறா. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ்.
नेक्स्ट रीजन पाருங்க जिस प्रकार छोटी बच्ची की उसकी सौतेली माँ पेट भर खाना नहीं देती है அந்த சௌதேலி அம்மா என்ன பண்றாங்க வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கறது இல்ல जिस प्रकार छोटी बच्ची को उसकी सौतेली माँ पेट भर खाना नहीं देती थी उसी प्रकार यहाँ हीरा मोती के साथ सौधेला व्यवहार सो அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹீரா மோதி கூட என்ன நடக்குது சௌதேலா விவகார் நடக்குது ஒரு ஸ்டெப் மதர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இவங்களுக்கும் நடக்குது கியா ஜா ரஹா है அதனால அந்த பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க थर्ड क्वेश्चन पाருங்க कहानी में बैलों के माध्यम से कौन-कौन से नीति विषयक मूल्य उभर कर आया है பிரேம்சந்தோட ஸ்டோரிஸ் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா ஸ்டோரி வந்து நீங்க டைரக்டா பாக்கும்போது ஏதோ ஒரு அனிமலோட கதையோ இல்ல ஏதோ நார்மல் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் அதுல பாத்தீங்கன்னா மூல் விஷயம் எப்பவுமே அதுல வந்து ஒரு ரூட் காஸ் வச்சிருப்பாரு சொசைட்டிக்கு வந்து ஏதாவது சொல்வாரு அந்த மாதிரி இதுல என்ன நீதி விஷயக்கன்னு கேக்குறாங்க அதாவது moral என்ன இருக்கு moral இதுல என்ன இருக்கு அப்படினு கேக்குறாங்க कहानी में बैलों के माध्यम से அந்த புல் மூலமா through that bull என்ன moral வந்து அவர் சொல்றாரு इस कहानी के माध्यम से निम्नलिखित नीति विषयक मूल्य उभर कर सामने आए हैं एकता में शक्ति होती है सो फर्स्ट पॉइंट என்ன சொல்றாங்க एकता में शक्ति सो என்ன சொல்வாங்க நம்ம இங்கிலீஷ்ல यूनिटी इज स्ट्रेंथ இல்லையா படிச்சிருப்பீங்க यूनिटी इज स्ट्रेंथ ओके अपने साथ साथ दूसरों का हित भी सोचना चाहिए हित ना द वेलफेयर और गुडनेस வேற என்ன சொல்றாங்க अपने साथ साथ நம்மளோட எதையும் யோசிக்கணும் மத்தவங்களோட வெல்ஃபேர் பத்தியும் நம்ம யோசிக்கணும் सोचना चाहिए ரெண்டு விஷயம் फर्स्ट पॉइंटலயே வந்துருச்சு सेकंड पॉइंट सच्चा मित्र मुसीबत के समय किसी भी स्थिति में कभी साथ नहीं छोड़ता है இன்னொன்னு என்ன படிச்சோம் सच्चा मित्र मुसीबत के समय ना என்னது ப்ராப்ளமான டைம்ல இல்ல ஏதோ ஒரு ட்ரபிள் ஆர் समथिंग सच्चा मित्र என்ன பண்ணுவாரு இந்த மாதிரி டைம்ல किसी भी स्थिति में कभी साथ नहीं छोड़ती நம்மள விட கூடாது அதுதான் सच्चा मित्र எப்படி ஹீரா மோதி வந்து எல்லா டைம்லயும் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஹீராவால தப்பிக்க முடியும் ஆனா அது வந்து மோதி விட்டு போகாது லாஸ்ட்ல வந்து அதே மாதிரி தான் ஒருத்தரால போக முடியும் அப்பயும் போக மாட்டாங்க so all the time they are together the friendship समाज में सुखी संपन्न लोगों को भी अन्य वर्गों की भलाई में योगदान देना चाहिए இது எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி ஹவுஸ்ல அவங்க ரெண்டு பேரும் ஓட முடியும் ஏன்னா அந்த வாலை வந்து இடிச்சிட்டாங்க if you remember the story you all remember the story yes or no yes ma'am so லாஸ்ட்ல வருது பத்தியா அவங்க செவர உடைச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரால போக முடியும் பட் அவங்க என்ன பண்றாங்க அங்க இருக்கிற கதாவல எழுந்து போ அப்படினு சொல்றாங்க समाज में सुखी संपन्न लोगों सो பிரேம்சந்த் இந்த ஸ்டோரி எழுதும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீடமே கிடைக்கல அந்த மாதிரி டைம்ல எழுதிருக்காரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா சமாஜ்ல நல்லா இருக்கிற people கூட இப்ப ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளாவோ இல்ல ஸ்லேவாவோ இருக்கிறது கொஞ்சம் people இருக்காங்க பட் ஸ்டில் the other people also should help the others ன்னு சொல்றாங்க சுகி சம்பன்ன லோகோனா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற people கூட என்ன பண்ணணும் अन्य वर्गों की भलाई குட்னஸ் ओके मत्त पीपलोட குட்னஸ்காகவும் योगदान देना चाहिए व्हाट इज योगदान कंट्रीब्यूशन सो அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த சுகி சம்பன்ன லோகம் இவங்க கூட மத்தவங்களுக்கு என்ன பண்ணனும் அவங்க மத்தவங்களுக்காக அவங்களும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க आजादी फोर्थ पॉइंट பாருங்க இது ரொம்ப முக்கியம் இந்த क्वेश्चनாவே உங்களை கேட்பாங்க आजादी बहुत बड़ा मूल्य है सो என்ன சொல்றாங்க freedom அப்படின்றது அதாவது independence ஓகே சோ எல்லாரும் டிபெண்டன்ஸா இருக்குது யாருக்குமே பிடிக்காது இல்லையா சோ इंडिपेंडेंस அப்படின்றது ஒரு बड़ा मूल्य है ரொம்பவும் ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் इसे पाने के लिए मनुष्य को बड़े से बड़ा कष्ट उठाने को तैयार रहना चाहिए இந்த ஒரு freedom independence வாங்குறதுக்காக people என்ன பண்ணனும் கண்டிப்பா struggle பண்ணனும் கஷ்ட உठाने चाहिएனா struggle பண்ணனும் அவங்க வந்து வேண்டாம் நமக்கு நம்ம இப்படியே ஸ்லேவாவே இருந்தல எப்படி கதா இருக்கு அது மாதிரி இருக்க கூடாது அவங்க எப்படி இருக்கணும்னா ஃபேஸ் பண்ணனும் ஸ்ட்ரகிள் பண்ணனும் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணி அந்த இன்டிபெண்டன்ட் லைஃப் வந்து வாழணும் ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு தான பாஜ் அவர் சாம் இருந்துச்சு லாஸ்ட் இயர் லெசன் பாஜ் அவர் சாம் இருந்ததா yes ma'am சோ அதுல கூட என்ன சொல்றாங்க பாருங்க அந்த இன்டிபெண்டன்ட் லைஃப் தான் இம்பார்ட்டன்ட் பாம்பு மாதிரி அந்த உள்ளே இருக்கிற லைஃப் நல்லது கிடையாது நீ வந்து ஃப்ரீடமா இருக்கணும் வாழணும்
அதுக்கு நீ ஸ்ட்ரகிள் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. சேம் மெசேஜ் ஆல்சோ. फोर्थ क्वेश्चन பாருங்க. प्रस्तुत कहानी में प्रेमचंद ने गधे की किन स्वभावगत विशेषताओं के आधार पर उनके प्रति रूढ़ अर्थ मूर्ख का प्रयोग न कर किसी नए अर्थ की ओर संकेत किया है. என்ன சொல்றாங்க பாருங்க. प्रस्तुत कहानी में प्रेमचंद வந்து கதே பத்தி பேசுறாரு, நம்ம பாக்குறோம். டாங்கி அவர் என்னன்னு சொல்றாருன்னா ரொம்பவும் வந்து ஒரு அடிமையான ஒரு அனிமலா சொல்றாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. கின் ஸ்வபாவகத் விசேஷதாவும் டாங்கியோட எந்த கேரக்டரை பத்தி பேசுறாரு. उसके प्रति रूढ़ अर्थ मूर्ख का प्रयोग न कर किसी नए अर्थ की ओर संगीत. அதாவது அவனை வந்து ஃபூல்னு கூட அவர் சொல்லல. ஓகே, ஃபூல் இப்போ யூஸ்வலாவே வந்து கதாவை ஃபூல்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ் முட்டாள் யாரையா சொல்லணும் நம்ம கதான்ற பேரை சொல்றோம். அவர் அப்படி கூட சொல்லாம இன்னும் வந்து संकेत किया है அப்படின்னா வேற என்ன அவர் வந்து இண்டிகேட் பண்றாருன்னு கேக்குறாங்க. கதாவை பத்தி what are the other things he is indicating. गधे को उसके सरल स्वभाव के कारण मूर्ख का प्रयोग समझा जाता है. கதேவை வந்து அதனுடைய சரல் ஸ்வபாவ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேச்சுரல் பிஹேவியர் இருக்கு இல்லையா. கதானா அப்படிதான் இல்லையா. அந்த நேச்சுரல் பிஹேவியர்னால அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்றோம், மூர்குன்ற வேர்டை வந்து யூஸ் பண்றோம். उसके स्वभाव के सहनशीलता भी देखने को मिलती है. सो அவனுடைய स्वभावத்துல அவனுடைய குணத்துல வந்து सहनशीलता அதையும் நம்ம பார்க்கறோம். what is सहनशीलता? tolerance. ओके, इस कहानी में लेखक ने गधे की सरलता और सहनशीलता என்னது? simplicity. so it is a very simple animal. ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே மாதிரி சஹன்ஷீல்தனா டாலரண்டா இருக்கும். कि और हमारा ध्यान खींचा है. खींचाना पुल பண்றது. சோ இந்த லெசன்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எந்த சுபாவ பத்தி பேசுறாருன்னா सरलता सहनशीलता பத்தி பேசுறாரு. प्रेमचंद ने स्वयं कहा है. சோ அவரே என்ன சொல்லிருக்காரு, सद्गुणों का इतना अनादर कहीं नहीं देखा. இந்த லைன் வந்து உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க. सद्गुणों அப்படினா good virtues, நல்ல குணங்கள். சரி, ஒருத்தன் வந்து ரொம்ப நல்லவனா இருக்கானா நம்ம என்ன பண்ணுவோம், அவனை வந்து பிளேம் தான் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா, ரொம்ப நல்லவனா இருக்கவே கூடாது இல்லையா. அப்ப யார் திட்டினாலும் வாங்கிக்கிறது, எல்லாமே சகிச்சுக்கிறது, அதுதான் சத்குணம். எல்லாமே வந்து டாலரேட் பண்ணிக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, குட் வர்ச்சூஸ் கா இத்தனா அனாதார். அனாதார்னா இர்ரெஸ்பெக்ட். அப்ப பீப்புள் என்ன பண்றாங்க, those who have good virtues அவங்களை இர்ரெஸ்பெக்ட் தான் பண்றாங்க. இப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கூட என்ன பண்ணுவாங்க, அவன் நல்லவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஒரு இர்ரெஸ்பெக்டா தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம் இல்லையா. அதை தான் சொல்றாங்க. सद्गुणों का इतना अनादर कहीं नहीं देखा. कदाचित इतना सीधापन संसार के लिए उपयुक्त नहीं है. सो அதனால அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இத்தனா சீதாப்பன், இவ்வளோ சிம்பிளா இருக்கிறது இந்த உலகத்துக்கு उपयुक्त नहीं है. इट इज नॉट यूजफुल. सो इவ்வளோ சிம்பிளா இருக்கக்கூடாது. कहानी में भी उन्होंने सीधापन की दुर्दशा दिखलाई है. सो இந்த दुर्दशाனா ஒரு பேட் கண்டிஷன், தஷா दुर्दशा. அப்ப இந்த கஹானில கூட நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, சீதே பண்ணனுடைய பத்தி பேசுறாங்க. சீதே பண்ணனா சிம்பிளிசிட்டியை பத்தி. ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இந்த ஸ்டோரியிலையும் காமிச்சிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க, கதேவை பத்தி ஃபூல்னு சொல்றதை விட வேற என்ன சொல்றாங்கன்னா, सरलता और सहनशीलता பத்தி பேசுறோம். सरलता और सहनशीलता என்னது, सद्गुणों का इतना अनाधार அப்படின்னு சொல்றாங்க. நல்ல குணங்களை இர்ரெஸ்பெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸ்டோரியிலே நம்ம அதை தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே, படிக்க படிக்க உங்களுக்கு நல்லா புரியும். 5th क्वेश्चन பாருங்க. किन घटनाओं से पता चलता है कि हीरा और मोती में गहरी दोस्ती है. सो हीराவும் மோத்தியும் ரொம்ப நல்ல கெஹரி தோஸ்த் அப்படின்னா டீப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேர் டீப் ஃப்ரெண்ட்ஸ்னு எந்தெந்த இடத்துல உனக்கு புரியுதுன்னு கேட்குறாங்க. दो बैलों की कथा नामक पाठ में नहीं अनेक घटनाएं, एक नहीं अनेक घटनाएं हैं. सो ஒன்னும் இல்லை, நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஓகே, घटनाएं இன்சிடென்ட்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். சாரி சார், ओके, जिनसे पता चलता है कि हीरा और मोती में गहरी दोस्ती है. सो நான் நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். ரெண்டு பேருக்கும் இருக்கிற डीप फ्रेंडशिप पति என்னன்னு பாருங்க. दोनों बैल हल या गाड़ी में जोत दिए जाते
और गर्दन हिला हिलाकर चलती. ரெண்டு பையிலையும் என்ன பண்றாங்க, அந்த உழுவுற அந்த அந்த வெஹிக்கல்ல போடுறாங்கல்ல, அந்த கழுத்து மேல வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டா ஒரு கொம்பு மாதிரி வச்சுட்டு they'll be walking. ஜோத் தியா ஜோத்னா வந்து ப்ளவ். ஸோ ப்ளவ் பண்றதுக்கு கொண்டு போறாங்க. கர்தன்ல நெக்ல வந்து என்ன பண்றாங்க, நெக்க ஆட்டி ஆட்டி போறாங்க. हिला हिलाकर चलती. उस समय हर एक की चेष्टा होती कि ज्यादा से ज्यादा बोझ मेरी ही गर्दन पर रही. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட எஃபர்ட் எப்படி இருக்கும்னா, அவங்களோட கர்தன்ல தான் நிறைய பேர்டன் வரா மாதிரி. ஜாதா சே ஜாதா போஜ், போஜ்னா என்னது, பேர்டன், அவங்க கழுத்துல வரா மாதிரி அவங்க மூவ் பண்ணுவாங்களாம். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ மூவ் பண்ணும்போது யார் கீழே குனிகிறாங்களோ அவங்களுக்கு வெயிட் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க போவாங்க. ஸோ திஸ் ஷோஸ் தேர் டீப் ஃப்ரெண்ட்ஷிப். सेकेंड पारेंगे, दिन भर के बाद दोपहर या संध्या को दोनों खुलते तो एक दूसरे को चाट चूट कर अपनी तखान मिटा लिया करते. ஸோ என்ன பண்றாங்க, दोपहर आफ्टरनूன்ல யா சந்தியா இல்ல ஈவினிங் டைம்ல ரெண்டு பேரையும் குல்தே அப்படின்னா அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் கட்டி போவாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் சாட் சூட்டுக்கர்னா அப்படியே லிக்கிங் பண்ணிக்குவாங்க. ரெண்டு பேரும் வந்து இப்படி கழுத்தாட்டி லிக்கிங் அதை சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணி அவங்களுடைய டயர்ட்னஸை வந்து போக்கிக்கிறாங்க. மிட்டா கர்தேத்தினா எரேஸ் பண்றது. நாந்துமே, நாந்துனா அந்த ஃபாடர் இருக்கு இல்லையா, இந்த மாட்டுக்கு கழனி தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், தான் நாந்து. நாந்துமே களி பூசா, ஃபாடர்ல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அந்த களி பூசாலாம் வைக்கிறாங்க. உள்ள வந்து அந்த கஞ்சி மாதிரி வைப்பாங்க. கே பாத் தோனோ சாத்து ஊட்டுது. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, அழகா வாய் ஒரே டைம்ல உள்ள போடுவாங்க, ஒரே டைம்ல எழுந்திருப்பாங்க. साथ नून में मुंह डालते और साथ ही बैठते थे. ஏன்னா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக. एक मुंह हटा लेते तो दूसरे भी हटा लेता है. ஒருத்தர் வாய் எடுத்தோன்னே இன்னொருத்தரும் வாய் எடுத்துறாங்க. मटर खाते समय, थर्ड पॉइंट பாருங்க, मटर खाते समय அதே மாதிரி மட்டர் சாப்பிடும்போது என்ன ஆகுது, मोती के पकड़े जाने पर हीरा भी वापस आ गया. மட்டர் அந்த பீஸ், இதுல உங்களுக்கு தெரியும்ல, பீஸ் ஃபீல்டு போறாங்க. அப்ப வந்து ஒருத்தங்களை பிடிச்சிட்டாங்க. அப்ப வந்து மோத்திய வந்து பிடிச்சிடுறாங்க. ஹீரா வேணும்னா அந்த இடத்துல தப்பிச்சிருக்கலாம். ஆனா ஹீரா கூட என்ன பண்றான், அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட அவனாவே மாட்டிக்கிறான். दोनों ही कांजी हाउस में बंदी बना गए. कांजी हाउस की दीवार टूट जाने पर वे दोनों एक साथ ही भाग थे. सो कांजी हाउसல என்ன பண்றாங்க, அந்த வால் உடைஞ்சது, ரெண்டு பேரும் ஒன்னாவே போறாங்க. அவர் தடியல் का मुकाबला भी करते हैं. தடியல்னா அங்க இருக்கிற பர்சன், ஒரு பர்சன் ஒன்னு காட்டுவாங்க. அந்த பர்சன் அது அவனை வந்து டிஸ்கிரைப் பண்றது தான் தடியல்ன்ற வேர்ட். முகாப்லா, முகாப்லானா அவங்க கூட கம்பீட் பண்றாங்க. Okay, so this is about the fifth question. Sixth question பார்க்கலாமா? सिक्स्थ क्वेश्चन पारूंगा, लेकिन औरत जात पर सींग चलाना मना है, यह भूल जाते हो. हीरा के इस कथन के माध्यम से स्त्री के प्रति प्रेमचंद के दृष्टिकोण को स्पष्ट कीजिए. दिस इज ऑल्सो इम्पोर्टेंट क्वेश्चन. என்னன்னா இந்த டயலாக் வந்து ஹீரா சொல்ற டயலாக். ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, அந்த இந்த வீட்டில் இருப்பாங்க, கயா வீட்டில் இருப்பாங்க. அப்போ அந்த சவுத்தேலிமா இருக்காங்களே, அப்போ வந்து அவங்க அடிப்பாங்க சம்திங் ஹேப்பன்ஸ். சரி, அப்போ வந்துட்டு மோத்தி என்ன சொல்வான் ஹீரா கிட்ட, நீ ஏன் வந்து அவனை சீங்குனா அந்த ஹார்னால குத்திடக்கூடாதுன்னு கேட்கும்போது ஹீரா என்ன டயலாக் சொல்றான், அவுரத் ஜாத் பர், அவுரத்னா விமன். ஸோ விமன் மேல சீங்கு சலானா, விமன் அடிக்கிறது அப்படின்றது மனாஹேனா டினைட். ஸோ பெண்கள் மேல கை வைக்க கூடாது, இது ரூல், உனக்கு தெரியாதா, எஹு பூல் ஜாத்தே ஹே அப்படின்னு வந்து ஹீரா கேட்கிறான். ஓகே, இதன் மூலமா ஸ்திரீக்கே பிரதி பிரேம்சந்துக்கே திருஷ்டிகோன், ஸோ பெண்கள் பத்தி பிரேம்சந்தினுடைய விஷன் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, எப்பவுமே வந்து விமனோட வெல்ஃபேர், விமனோட கான்ட்ரிபியூஷன், அந்த क्वेश्चनலாம் இம்பார்ட்டன்ட். சரியா? हीरा के इस कथन से यह ज्ञात होता है कि उस समय समाज में, ஏன்னா அந்த டைம்ல இருக்கிற சொசைட்டியை பத்தி நம்ம பேசுறோம், அதனால கண்டிப்பா இது இம்பார்ட்டன்ட். उस समय समाज में, சொசைட்டில ஸ்திரீயோं की स्थिति अच्छी नहीं थी. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விமன்கான அந்த சிச்சுவேஷன் இஸ் நாட் குட். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, படிக்க வைக்க மாட்டாங்க, பெண் குழந்தை பிறக்கும் போதே வந்து சாகடிச்சிருவாங்க, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் அந்த டைம். समाज में स्त्रियों के साथ दुर्व्यवहार, இது எப்படி பிரிக்கணும், இத துர் பிளஸ் வியவஹார் சேரும்போது இப்படி சேருது. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. துர்வியவஹார், வியவஹார்னா பிஹேவியர், துர்னா வந்து பேட்னு. ஸோ பேட் பிஹேவியர் தான் விமன் மேல இருந்திருக்கு. उन्हें शारीरिक यातनाएं दी जाती है. यातनाएंனா டார்ச்சர்ஸ். ஸோ பிசிக்கலா வந்து அவங்கள டார்ச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல. वे पुरुषों द्वारा शोषित थी. शोषितना வந்துட்டு exploited.
ஸோ மென் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அவங்கள வேலைக்காகவே வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷனும் நடந்திருக்கு. इसलिए समाज में ये नियम बनाए जाते थे कि उन्हें पुरुष समाज शारीरिक दंड ना दे. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க சொசைட்டியில், இட் ஹாஸ் பீன் அ ரூல். என்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது மென் வந்து ஷாரீரிக் தண்டனாதே, அவங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்து எந்த ஒரு இதுவும் அடிக்கக்கூடாது. ஸோ கேர்ள்ஸ் மேலே போய் கை வைப்பாங்க அப்படின்னு இப்போ கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபிசிக்கல் டார்ச்சர்ஸ், ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஹீரா அவர் மோத்தி பலே இன்சானோக்கே பிரதிகை. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஹீராவும் மோத்தியும் யாரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மேனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஓகே, இன்சானோக்கே பிரதிக் है, इसलिए उनके कथन सभ्य समाज पर लागू होते हैं. ஸோ சிவிலைஸ்டு சொசைட்டியை பற்றி பேசுகிறாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் அவங்க வந்து மேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது சிவிலைஸ் சொசைட்டியை பற்றி பேசுகிறாங்க. असमय समाज, ஸோ சபைனா என்ன சொன்ன, சிவிலைஸ்ட். असभय अनसिविलाइज्ड. असभय समाज में स्त्रियों की प्रधारणा होती रहती है. ஸோ எந்த இடத்துல வந்து பீப்புள் வந்து அன்சிவிலைஸ்டாக இருக்காங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக விமனை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு பேடாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. பிரதாட்னா அப்படின்னா அவங்களோட எக்ஸ்ப்ளாய்டேஷன், எல்லா கெட்டதையும் சேர்த்து சொல்கிறாங்க. ஓகே, லேக்கின் நாரியோं के समान के प्रक्षधर रहते. லேக்கக் வந்து பார்த்தீங்கன்னா விமனுக்கு வந்து சம்மானுக்கே பிரத்யக்ஷனா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன். वे स्त्रियों तथा पुरुषों की समानता के प्रक्षधर அப்படின்னா சப்போர்ட்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப்போர்ட், அதை சப்போர்ட் பண்ணுற பர்சன். அவர் எப்படின்னு சொல்கிறாரு, விமன், மேன் அண்ட் விமனுக்கு ஈக்குவல் இது இருக்கணும் அப்படின்ற சொல்கிற மாதிரியான ஒரு பர்சன் தான் நம்மளுடைய லேக்கக். சரியா? 7th क्वेश्चन பாருங்க. किसान जीवन वाले समाज में पशु और मनुष्य के आपसी संबंधों को कहानी में किस तरह व्यक्त किया गया है. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் இது வந்து என்னன்னா அந்த ஃபார்மர்ஸோட லைஃப்பை பற்றி பேசுது. ஆனால் இதில் மற்ற கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கிறதுனால இதை மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க இந்த கொஷினை. பட் ஸ்டில் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, கிசான் ஜீவன் வாலே சமாஜ்மி, அதாவது ஒரு ஃபார்மருடைய லைஃப்பில் ஹவு ஃபார் த அனிமல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஃபார்மர்ஸ்க்கு ஓகே என்னது, பசு, கவு இம்பார்ட்டண்ட்டு, புல் இம்பார்ட்டண்ட், அண்ட் சம்டைம்ஸ் வந்து என்னது ஒரு இதை கொண்டு வரதுக்கு வந்து எலிஃபென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு காவலுக்கு வந்து டாக்ஸ் வச்சுக்குவாங்க. பேசுமா मैम हॉर्स यूज பண்ணுவாங்க. இதெல்லாமே அதுதான் கேக்குறாங்க. किसान जीवन वाले समाज में पशु और मनुष्य की आपसी संबंधों. சோ ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேக்குறாங்க. ஓகே, பசு ஆதிகால் से ही, ஆதிகால்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்தே. ஸோ எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே அனிமல்ஸ், பசுன்றது இங்கே அனிமலை மெயின் பண்ணுறாங்க. அப்போலேருந்தே டாக்ஸ் வந்து நம்மளுக்கு காவல் காத்திருக்கு. ஸோ அந்த தான் சொல்கிறாங்க. பசு ஆதிகால் से ही मनुष्यों की सादी पार्टनर. सभ्यता संस्कृति के विकास, ஸோ என்னாச்சு, சிவிலைசேஷன் அண்ட் தென் கல்ச்சர். ஓகே, सभ्यता सिविलाइजेशन, संस्कृति इज कल्चर के विकासना डेवलपमेंट. ஸோ இதெல்லாம் டெவலப் ஆகும்போது என்ன ஆகுது, மனுஷ ஒரு பசு ஏக் தூசரேக்கே பூரக் है. பூரக்னா காம்ப்ளிமெண்ட். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஒரு சொசைட்டியில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிசான் के लिए पशु तो वरदान के समान है. ஸோ அதுவும் கிசானுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பசு என்னது, ஒரு வரதான் மாதிரி. இட்ஸ் அ பூன், ஒரு வரம் மாதிரி. கிசான் ஹல் சலானே, போஜ் ढोने, பானி खींचने, பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை வாங்குறாங்க பாருங்க. ஸோ ஹல் சலானே, போஜ் ढोने, बर्डन இது பண்ணுறதுக்கு, पानी खींचने தண்ணி ஊத்துறதுக்கு, तथा सवारी करने के लिए पशुओं का प्रयोग करती है. जूरी हीरा और मोती को, जूरी என்ன பண்றாரு, இங்க ஒரு கமா போட்டீங்கன்னா கரெக்டா புரியும். जूरी हीरा और मोती को बच्चों की तरह स्नेह करता था. जूरी என்ன பண்றாரு, ஹீராவி மோத்தியும் அவங்களோட பசங்க மாதிரி அவர் அன்பு செலுத்துறாரு. वह उन्हें अपनी आंखों से दूर नहीं करना चाहता था. इससे पता चलता है कि किसान अपने पशुओं से मानवीय व्यवहार. ஸோ இது வந்து ஒரு கிஷான் வந்து என்ன பண்றான், அவங்களோட அனிமல்ஸை ஒரு ஹியூமனாக தான் அவன் வந்து ட்ரீட் பண்ணுறான். கிஷான் பசுவோं को घर से सदस्य की भांति, सदस्य इज मेंबर. சரியா, கிசான் என்ன பண்றான், அனிமல்ஸை அவங்க வீட்டோட ஒரு மெம்பராக தான் ட்ரீட் பண்றான். प्रेम करते रहे और पशु अपने स्वामी के लिए जी जान देने को तैयार है. அதே மாதிரி பசுவை என்ன பண்ணுது, அவங்களுடைய சுவாமின்னு அந்த ஓனரை மீன் பண்றாங்க. ஓனருக்காக ஜி ஜான்னா அதோட உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அனிமல்ஸ். சரியா?
8 क्वेश्चन பாருங்க. इतने तो हो ही गया गया कि 9-10 प्राणियों की जान बच गई, वे सब तो आशीर्वाद देंगे. मोती के इस कथन के आलेख में उसकी विशेषता बताई. ஸோ அதே தான் நான் சொன்ன மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கிறதுனால இது இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், பட் யூ ஷுட் ரீட். அதுக்காக மேம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னாங்க, ஸோ ஐ வில் நாட் ரீட் எல்லாம் கிடையாது. யூ கேன் ரீட் பிகாஸ் இட் இஸ் வெரி ஈஸி, இட் இஸ் கிவன் அஸ் அ பாயிண்ட்ஸ் ஒன்லி. ஓகே, இத்தனா तो ही गया, गयाனா அந்த ஒருத்தவங்க வீட்டில் கொண்டு போய் விடுவாங்கல்ல गया कि 9-10 प्राणियों की जान बच गई. இந்த டயலாகும் வந்துட்டு மோத்தி சொல்றான். மோத்தி के इस कथन के आलोक में इसकी विशेषता என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதே இந்த டயலாக வந்து அந்த காஞ்சி ஹவுஸ்ல இருக்கும்போது மோத்தி சொல்லுவான். எதுக்கு சொல்றான்னா, கயாவுடைய 10 பிராணியம் 9-10 அப்படின்னா இந்த இடத்துல 9-10ன்றது 9-10 குறிக்கல, அவங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் அனிமல்ஸ்னுடைய உயிர் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். எதுக்கு சொல்றான்னு பாருங்க. मोती के उक्त कथन के आलोक में उनकी निम्नलिखित विशेषताएं प्रकट होती है. मोती का स्वभाव उग्र होते हुए भी वह दयालु था. இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு மோத்தியோட கேரக்டர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மோத்தி வந்து இப்ப ஹீராவும் மோத்தியும் கம்பேர் பண்ணும்போது மோத்தி வந்து கொஞ்சம் கோவக்காரன். உக்ர அப்படின்னா என்ன சொல்றது, குரோத சொல்றாங்க, ரொம்பவும் கோவத்தை வந்து மீன் பண்றாங்க. ஓகே, ஆங்கிரி. அப்படி இருந்தா கூட அவன் வந்து எப்படிப்பட்டவனா, கைண்ட், தயாலு. அதனால தான் அவன் என்ன பண்றான், அவங்க மட்டும் தப்பிச்சு போகாம எல்லா பிராணிகளையும் தப்பிக்க வைக்கிறான். मोती सच्चा मित्र है, वह मुसीबत के वक्त अपने मित्र हीरा का साथ नहीं छोड़ता. ஸோ அவன் வந்து ரொம்ப உண்மையான ஃப்ரெண்டுன்றது நமக்கு தெரியுது. ஓகே, மோத்தி பரோபகாரி, அவர் புத்திமான். அதே மாதிரி மோத்தி எப்படிப்பட்டவனா, பரோபகாரி. பரோபகாரின்னா என்ன அர்த்தம், பர் பிளஸ் உபகாரி. அப்ப என்ன மீனிங்னா, பர்னா தூசரோன்னு அர்த்தம். ஓகே, दूसरों மற்றவங்களுக்கு உபகாரம் பண்றவன், परोपकारी और बुद्धिमान है. तभी तो वह कांजी हाउस में बंद जानवरों की जान बचाता है. என்ன பண்றான் அவன், காஞ்சி ஹவுஸ்ல இருக்கிற மற்ற அனிமல்ஸையும் அவன் காப்பான். மோத்தி சாகசி है. அதே மாதிரி மோத்தி எப்படி பண்ணவன், ரொம்ப கரேஜியஸான ஒரு பர்சன், பிரேவான ஒரு பர்சன். वह हीरा की मदद से सांड को पराजित करता है. ஸோ ஹீராவை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்றான், அந்த சாண்ட்னா அந்த வைல்டு புல் ஒன்று வருது பாருங்க, எங்கன்னா அந்த பட்டாணி தோட்டத்தில் இருக்கும்போது அது கூடயும் அவங்க சண்டை போடுறாங்க மோத்தி. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆஷி ஸ்பஷ்டி கீஜியில் நம்மளுக்கு வேணும். ஒன் மோர் பாயிண்ட் இஸ் கிவன். மோத்தி அத்தியாச்சார் கா விரோதி है. அதே மாதிரி அத்தியாச்சார், அதாவது டார்ச்சர் பண்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு விரோதி, இஸ் அகெயின்ஸ்ட் தட். விரோதினா அகைன்ஸ்ட்னு அர்த்தம். इसलिए कांजी हाउस की दीवार तोड़कर विरोध प्रकट किया. அதனால தான் அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி எங்களை டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சும்மா அங்கே அமைதியாக உட்காராம அந்த வால் எல்லாம் உடைச்சி அவனுடைய அந்த இதை வந்து அகெயின்ஸ்டாக அவன் இருக்கிறத வந்து காட்டுறான். ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து அடிபணிஞ்சு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இஸ் ஷோயிங் தட். ஓகே, ஸோ ஆஷி ஸ்பஷ்டி கீஜி எல்லாம் வேண்டாம், ரச்சனா அபிவக்தி வேண்டாம், நீங்கள் இந்த கொஷின்ஸை படித்தாலே நம்மளுக்கு போதும். சரியா? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட்.